வணக்கம் நண்பர்களே. என்னுடைய பெயர் கயல்விழி. நான் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் படித்து வருகின்றேன். இதுதான் என்னுடைய அறிமுகம். இப்போது நாம் ஏன் இந்த வகுப்பை தொடங்குகின்றேன் என்பதை குறித்து பார்க்கலாம். நான் 2 வருடங்களாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வந்தேன். தற்போது எனக்கு தமிழின் மீது ஏற்பட்ட அதிக ஆர்வத்தால் எனக்கு எளிமையாக புரிந்த தமிழை தங்களுக்கும் புரிய வைத்து நாம் அனைவரும் சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்க விரும்பும் ஒரு ஆர்வத்தில் இந்த வகுப்பை தொடங்குகின்றேன். எனக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தேவை என கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது வகுப்புக்குள் போகலாம். டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் வழிப்புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டாலும் நாம் அடிப்படையை பள்ளி புத்தகங்களில் இருந்தே பெற முடியும். அந்த வகையில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து நம்மளுடைய வகுப்பு தொடங்குகின்றது. இன்று முதல் வகுப்பு இயல் 1 6ஆம் வகுப்பு. தலைப்பு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அறிமுகம். உலகில் இருக்கிற எல்லா பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிஞ்சுக்கிறோம், சரியா? இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனிக்கிறான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்கிறாங்க. இந்த வரையறைகளே இலக்கணம். நமக்கு தெரியும், தமிழ் மொழியுடைய இலக்கண வகைகள் மொத்தம் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 வகை இலக்கணங்களில் இப்போ நம்ம எழுத்து, சொல் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வரையறுத்து வச்சுட்டாங்க நம்மளுடைய சிலபஸில். அப்போ எழுத்து அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிற விஷயங்கள் தான். அதில் உயிரெழுத்துக்களில் உயிர்க்குறில் எழுத்துக்கள் 5 இருக்குது. உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது 7 இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ குறுகி ஒழிக்கிற உயிரெழுத்துக்கள் என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு சொல்லப்படுற குறில் எழுத்துக்கள். அடுத்தது நீண்டு ஒழிக்கிற எழுத்துக்கள் 7 இருக்குது. அது ஈஸி தான், நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாத்திரை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மாத்திரைனா என்ன அப்படின்னா, மாத்திரை அப்படிங்கிறது மாத்திரை என்பது கால அளவை குறிக்குது. இப்போ ஒரு மாத்திரை அப்படிங்கிறது என்ன? கண் இப்படி இமைக்கிறோம், இல்லாட்டி ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகிற கால அளவு தான் மாத்திரை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குறில் எழுத்தை உழைக்க எவ்வளோ கால அளவு தேவைப்படுது? ஒரு மாத்திரை கால அளவு தேவைப்படுது. இது நெடில் எழுத்தை ஒழிக்க எவ்வளோ கால அளவு தேவைப்படுது? 2 மாத்திரை கால அளவு தேவைப்படுது. இப்படி கை 2 தடவை நொடிக்கிற அளவு தான் நம்ம ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்தை, அது போன்ற நெடில் எழுத்துக்களை வாசிக்க நேரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இலக்கணமாக சொல்லப்படுது. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது, அது நமக்கு தெரியும். மெய்யெழுத்துக்களை எந்த வகையில் நம்ம வகைப்படுத்துகிறோம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் கசட தவிர, மழின எழுத்துக்கள் எங்கென நம்மன, இடையின எழுத்துக்கள் எரள வளல, இது நமக்கு தெரியும். ஆனால் மெய்யெழுத்துக்களை ஒழிக்கிற கால அளவு எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அது அரை மாத்திரை கால அளவு. அரை மாத்திரை கால அளவுனா என்ன? இப்படி கை நொடிக்கிற கால அளவில் பாதி தான் நம்ம இக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எழுத்தை வாசிக்க நேரம் எடுக்கின்றது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா, இப்போ பார்த்தது தான் வல்லினம், மெல்லினம், இடையினம், இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல மொத்தம் 216 இருக்குது, அது தெரியும். இது சின்ன வகுப்புலேருந்து படிக்கிறது தான். அதையும் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள், உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர
தனி எழுத்து ஒன்றும் இருக்கான், அதுதான் அக் அப்படின்னு சொல்லப்படுற ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்கிற கால அளவு அரை மாத்திரை. இதையும் நம்ம புதுசாக சில பேர் தெரிஞ்சுப்போம். இப்போ மதிப்பீடுக்கு போகலாம். கொடுக்கப்பட்ட மாத்திரை அளவுக்கேற்ற சொற்கள் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எழுத முடியலை, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இல்லாட்டி நான் எழுதுகிறேன் ஒரு நிமிஷம். உயிரெழுத்தில் தொடங்குகிற 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆ. இதுவே ஒரு பொருள் உண்டு இல்லை, ஆனால் பசு அப்படிங்கிற பொருள் இருக்குது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு இந்த ஆ அப்படிங்கிற அதை வச்சுக்கலாம். உயிரெழுத்தில் தொடங்குகிற 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் அஃது அப்படின்னு சொல்லலாம். அஃது. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான வகுப்பு. இதுவரையும் என்னுடைய வகுப்பை கவனித்து கொண்டிருந்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.